காலைதோறும் புதியவை. உண்மையை பேசுவோம். ஏப்ரல் 6. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களால் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். எபேசியர் 4:25. பொதுவாக குற்றம் செய்கிறவர்களை கண்டுபிடித்து விசாரணை செய்யும் பொழுது மிக சிலரே தாங்கள் செய்த குற்றங்களை ஒத்துக்கொள்ளுவார்கள். பலவிதமான பொய்களை கூறி தாம் செய்த குற்றத்தை மறைப்பதற்கே பெரும்பாலும் முயற்சி செய்வார்கள். அப்படியே சில ஆதாரங்களை காட்டி சொன்னாலும் வேறு மூன்றாவது நபரை குற்றம் செய்ததற்கான காரணத்தை சொல்லுவார்கள். பழியை பிறர் மீது சுமத்த முயற்சி செய்வார்கள். நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீதிமொழிகள் 28:13. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாக கிருபாசன தண்டையில் சேரக்கடவும். எபிரேயர் 4:16. துபாயிலிருந்து தங்கம் கடத்தி வந்த பெண்மணி பெங்களூரு விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகளால் கையும் களவுமாக பிடிக்கப்பட்டார். அவர்களிடம் கேட்டபோது இதுதான் முதல் முறை என்றும் பிறர் கொடுத்த அழுத்தத்தால் தான் தங்கம் கடத்தி வந்ததாகவும் வாக்குமூலம் கொடுத்தார். பொய் கூறினார். ஆனால் அதே பெண்மணி கடந்த ஒரு வருடத்தில் 27 முறை துபாய் சென்று வந்துள்ளார். கடந்த 15 நாட்களில் மட்டும் 4 முறை துபாய் சென்று வந்துள்ளார். அந்த பயணங்கள் எல்லாம் செய்த தொழில் சம்பந்தமானது என்றும் அப்பொழுது தங்கம் கடத்தி வரவில்லை என்றும் கூறினார். ஆனால் அது உண்மையல்ல. ஒவ்வொரு முறையும் வாங்கினதற்கான ஆதாரங்கள் உள்ளன. விமான நிலையத்திலும் காவல்துறையிலும் சிலர் இந்த தங்க கடத்தலுக்கு உடந்தையாக இருந்துள்ளனர் என்பதை குறித்து உறுதி செய்யாத தகவல்கள் கூறுகின்றன. தீவிர விசாரணைக்கு பின்னர் அது தெரியவரும். இவரிடம் கடத்தல் தங்கம் வாங்கினதாகவும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பிறர் செய்யும் குற்றத்திற்கு நாம் ஒருபோதும் உடந்தையாக இருக்கக்கூடாது. அதுவும் பாவம்தான். மற்றவர்கள் நல்ல வாழ்க்கை வாழவிடாதபடி நாம் இடரலாக இருக்கக்கூடாது. இயேசு பேதுருவை பின்னாக போ சாத்தானே என்று சொல்ல காரணம் என்ன? அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். மத்தேயு 16:23. இயேசுவுக்கு இடரலாய் இருந்ததினால் அல்லவா அப்படி சொன்னார்? சிந்திப்போம். ஜெபம். தேவனே, நாங்கள் எப்பொழுதும் உண்மையை பேசி எங்களால் பிறரும் இடராமல் இருக்க கிருபை அருளும். ஆமேன்.